வைஷ்ணவி அப்படின்னு ஒரு குழந்த புள்ள, அது யாருன்னா எதுலாம் எனக்கு தெரில, சரியா? அது வந்து டிவிக்கேன்னு ஒரு கட்சியில் வந்து சேர்ந்துருது போல். சேர்ந்துட்டு ஒரே தளபதியை பற்றி ஒரே புகழ்ச்சியாக பேசி அப்படியே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு அப்படியே வந்து கட்சியிலனா நான் தான் அப்படின்ற மாதிரி ஓவராக பில்டப்லாம் விட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஏன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, குழந்த பிள்ளையிலே வந்து நல்லா அறிவாக பேசுது, அப்படியே கொஞ்சம் க்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அது ஆயா மாதிரி தான் இருக்குது வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பெருசாக அந்த ஃபீலிங்லாம் வரல, க்யூட்டு கீட்டு அந்த ஃபீலிங்லாம் வரல, ஆயா மாதிரி இருக்குது அந்த ஃபீலிங். அதாவது பிஞ்சிலேயே பகுத்து சொல்லுவாங்கள்ல, முத்தனை கேஸ் அப்படின்னு, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. அந்த பொண்ணு வந்து டிவிகேல ஒரே ட்ரெண்ட் ஆகிட்டு திடீர்னு வந்து டிவிகே சரியில்லை, டிவிகே வந்து ரொம்ப பெண்களை ரொம்ப அவமதிக்கிறாங்க, என்னெல்லாம் மதியவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு தாவிச்சு. அதனால் வந்து அதை போட்டு ஒரே கிளாச்சி ஒரே மொக்க பண்ணி ஒரே வயர் லைக் விட்டு ஒரே சோசியல் மீடியாவே அப்படியே ரணகலமாக்கினுக்கிறானுங்க. அது ஏன் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. ஏன்னா வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது வந்து இயல்பு, அது அவங்களோட விருப்பம், அதை வந்து நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது, ஓகேவா? அதே மாதிரி வந்து பெண்களோட இயல்பான விஷயமே வந்து ஒன்றுத்துலேருந்து இன்னொருத்துக்கு தாவறது தான், ஓகேவா? அது வந்து நம்ம காலங்காலமாக பார்த்துனுக்குறோம், ஓகேவா? அதுவும் வந்து சின்ன பசங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதாவது அது எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு வைஷ்ணவியை டிவிக்கேன்னு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு அந்த ஸ்கூல் வேணாம், 6th நான் வேறு ஸ்கூல் மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு டிஎம்கே ஸ்கூலுக்கு தாவிடுது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் ஏன் வந்து அதை போய் பேசி வந்து ரொம்ப ட்ரெண்டாக்கி பரப்பி விட்றீங்க? அதெல்லாம் அப்படி கண்டுக்கக்கூடாது என்ன கேட்டால். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு மெச்சூரிட்டியாக இல்லாத வந்து ஒரு சில்லியான திங்ஸ் தான் நான் சொல்லுவேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரியவர், அதாவது வந்து ஒரு கட்சியில் சீனியர் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு வேறு கட்சி போகிறாரு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பெருசாக பேசலாம். ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்கும், அவரால் வந்து என்னென்னலாம் பண்ண முடியும்னு அவருக்கு தெரியும். பட் இந்த பொண்ணுக்கு என்னங்க தெரியும்? சும்மா இதை வந்து போட்டு அப்படி பண்ணின்னு இருக்கிறீங்க. ஏன்னா வந்து அதுக்கு அந்த மெச்சூரிட்டி வரல, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் தான் வரும். ஏன்னா அது போகிற ட்வீட்டு அதெல்லாம் பார்த்தாலே ட்விட்டரில் ரொம்ப இன்னும் அப்படியே பெரிய அப்துல் கலாம் ரேஞ்சுக்கு போட்டுனுக்குது. அதாவது மக்கள் பணி நான் தொடருவேன், இனிமேல் நான் தான் மக்கள் பணி அப்படின்ட்டு. என்ன மக்கள் பணி, என்ன மக்கள் எங்கே இருக்கிறாங்க, என்ன மக்கள் பணி ஒன்றுமே புரியல எனக்கு. அதனால் வந்து அது வந்து சின்ன பொண்ணுங்க, அதை வந்து அந்தளவுக்குலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சம் வந்து சிம்பிளாக அப்படியே விட்டுலாம் என்ன கேட்டால், ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் வந்து வைஷ்ணவி என்னடா டிவிகேலேருந்து டிஎம்கே மாறிச்சு, டிவிகேக்கு மானம் போயிடுச்சு அப்படிலாம் எதுவும் கவலையே படுக்க தேவையில்ல. ஏன்னா வந்து சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும், எதுவும் தெரியாதுல்ல. கொஞ்சம் வந்து அப்படியே விட்டுருந்தோம், சரி என்ன பண்ணாங்களோ அப்படியே பண்ணிட்டோம், ஆந்தி கோல் அப்படியே விட்டுருந்தோம். ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ பண்ணிச்சு, என்ன ஏதுலாம் தெரில. அதனால் வந்து அந்த பொண்ணு பண்ணதை வந்து கொஞ்சம் அப்படியே கண்டுக்காமல் விட்டுருங்க. ஏன்னா வந்து நிறைய சேனலில் வந்து நானும் பார்த்துட்டேன், சோசியல் மீடியா தரனால அந்த பொண்ணை பற்றி நிறைய போடுறீங்க. ஏன் என்ன ஏதுன்னு தெரில. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அது வந்து எந்தளவுக்கு கன்னிங்காக கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து மேபி சில கட்சிகளுக்கு வந்து சாதகமாகவும் சில கட்சிகளுக்கு வந்து பாதகமாகவும் அமையும்ன்ட்டு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல். அதனால தான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் அந்த பிஞ்சு குழந்தைய வந்து நோண்டாமல் அந்த பிஞ்சு குழந்தைய அப்படியே வந்து கண்டுக்காமல் விட்டுறது தான் நல்லது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு கண்டுக்கிறது அளவுக்கு ஒர்த்து இல்லை. இதனால தான் சொல்கிறது, கட்சி அரசியலெல்லாம் கொஞ்சம் வயசில் முதியவங்க தான் வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும். ஏன்னா அவங்களால தான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். இந்த மாதிரி குழந்தை பிள்ளைங்கள்லாம் நீங்கள் வந்து சேர்த்தினீங்கன்னா குழந்தை பிள்ளை குழந்தை புத்தியை தான் காட்டும். அதுதான் நடந்திருக்கு. அதனால் வந்து கட்சினா சீனியராக தான் இருக்கணும், அனுபவமிக்கமாக தான் இருக்கணும். பெரியவங்க இருந்தால் தான் அந்த பெரியவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு அது தெரியும், ஓகேவா? அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதை அப்படியே கேஷுவலாக அப்படியே விடுங்க, இதை வந்து பரப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் வந்து வைஷ்ணவி அந்த பொண்ணை வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்ருங்க தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதான் நான் இந்த வீடியோ மூலிமா சொல்ல விரும்புகிறது.